வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, 2:30 மணி வரைக்கும் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றியான தொகுப்பை பற்றி தான் நாம் இங்கே விரிவாக பார்க்க போறோங்க. என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மரபை மாற்ற நினைத்த சபாநாயகர் எதிர்கட்சிகள் மண்டியிட வைத்தது. ஆனால் சபாநாயகர் இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்துடன் செயல்பட்டார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் நடுநிலையாக செயல்படுகின்றார், எல்லோருக்குமான வாய்ப்பை வழங்குகின்றார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்ம சபாநாயகர் அவர்கள் நடந்து கொண்ட விஷயம் முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாகத்தான் இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் 3 விஷயங்கள்ல ஒருதலை பட்சமாக தான் இருந்தது. எந்தெந்த விஷயத்துல அப்படின்றத உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதிக திட்டங்கள், அதிக சலுகைகள், இவை இரண்டும் தலித் மக்களுக்கு தமிழகத்தை ஆண்ட அரசாங்கங்கள் அள்ளி கொடுத்ததன் காரணமாக அரசியலமைப்பு சட்டத்தை காரணம் காட்டி அந்த தலித் மக்கள் பெரும்பான்மையோனோர் சோம்பேறியா போயிட்டாங்க. எனக்கு எல்லாம் கிடைக்க போகுது, எவனோ ஒருத்தன் கொடுக்க போறான், இப்படியே திட்டங்களும் சலுகைகளும் அதிகமாக கிடைத்ததன் காரணமாக அவங்களால முன்னேற்றம் அடைய முடியாமையே போயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 75 ஆண்டு காலத்துல தலித் மக்களுக்கு எவ்வளவு சலுகைகள் கிடைச்சது, எவ்வளவு திட்டங்கள் கிடைச்சது. அந்த திட்டத்தை அப்படியே ஓபிசி மக்களுக்கு அப்படியே திருப்பி பாருங்க. இந்நேரம் ஒவ்வொருத்தனும் அமெரிக்கா சிட்டிசன் எப்படி தனி மனித வருமானத்தை வச்சிருக்கானோ அதே அளவுக்கான தனி மனித வருமானத்தை வச்சிருப்பான் ஓபிசி. ஆனா தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், அடிக்கப்பட்டோம், இப்படி குரல் கொடுத்து கொண்டே அரசாங்கத்தை ஜாதி வலிமையை காட்டி காட்டி சலுகையை பெற்று பெற்று கடைசியில எதற்குமே சுகம் இல்லாம ஆயிட்டாங்க. நம்மளை யாரு கேட்க முடியும்? கேட்டா பிசிஆர் சட்டம். நம்மளை யாரு கேட்க முடியும்? வன்கொடுமை தடுப்பு சட்டம். எந்த பெண்ணை வேணாலும் வம்பு இழுக்கலாம். இங்க முக்கியமா நான் குறிப்பிடுவது எல்லா தலித்துகளையும் கிடையாதுங்க. ஒரு சில தலித்துகளை நான் குறிப்பிடுறேன். அவங்களுடைய மனநிலை அப்படிதானுங்க இருக்குது. என்னப்பா தலித்து மக்கள் என்ன குற்ற பரம்பரையா மாறிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, வன்னியரசு அவர்கள் தான் காவல்துறையை பார்த்து, அதாவது தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து ஒரு அறிக்கை மூலமாக கேட்பாரு. என்ன கேட்பாருன்னு பார்க்கும்போது, என்னங்க 95% மேலாக தலித் மக்களையே நீங்க கைது பண்றீங்க, வேற சமூகம் குற்றம் செய்வதே கிடையாதா? ஒட்டுமொத்தமாக தலித் மக்கள் தான் குற்றம் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அப்போ தலித் மக்களை மட்டும் குறிவைத்து காவல்துறை கைது செய்தா, இல்ல குற்றம் செய்வதனால கைது பண்றாங்களா? அப்போ சாதி ரீதியாக குற்றம் செய்கின்றவர்களை தப்பிக்க வைப்பதற்காக வன்னியரசு அவர்கள் கடந்த காலத்துல பேசினாரா? இந்த சலுகைகளும் இந்த திட்டங்களும் இவங்களை சோம்பேறியா தான் மாற்றி இருக்குது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் திடீர்னு தலித்துகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மானிய கோரிக்கையே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியர் நலத்துறை, 2வது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் சிறுபான்மையர் நலத்துறை, இதுதான் இன்னைக்கு மானிய கோரிக்கை. அதனால்தான் முதல்ல தலித் மக்களை சோம்பேறியை ஆக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் தலைவர்கள் தான். வாக்கு வங்கியாக ஜாதி ரீதியாக ஒன்னா இணைகிறாங்க என்பதனால சலுகை காட்டணும்னா நம்மளுக்கே ஓட்டு போடுவாங்க என்பதற்காக அவங்களுக்கு தகுதி மீறி சலுகை தந்ததுனால இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சோம்பேறியாக மாறி கிடக்கின்றார்கள். ஆனால் எங்கேயாவது தெரிந்தும் தெரியாமலையோ வேற ஏதாவது பொண்ணை காதலிக்கிறீர் நியாயமாடான்னு கேட்டு பாரு. ஏண்டா உன் ஜாதியில் இருக்கின்ற பொண்ணை நீ கல்யாணமே பண்ண மாட்டியாடா? அப்போ அந்த ஜாதியில் இருக்கின்ற பொண்ணை எவன்டா கல்யாணம் பண்றது அப்படின்னு கேட்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னுவான். சரிடா, நானும் நீயும் மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பட்டியல் இனத்துல கிட்டத்தட்ட ஒரு 76 சமூகம் இருக்குது. அந்த பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடிய அந்த 76 சமூகத்துக்குள்ள எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டானுங்க. இதுதான் சாதி ஒழிப்பு. ஏன்னா எந்த மேடையில போனாலும் சரி, சாதி ஒழிப்பதற்காக தான் அம்பேத்கர் பிறந்தார், சாதி ஒழிப்பதற்காக தான் பெரியார் பிறந்தார். ஏன்டா ஒழியலன்னு கேள. ஏன்னா அதே சாதி மூலமாக அனுதாபங்களை உண்டாக்குவது, அந்த அனுதாபத்தின் மூலமாக சலுகைகள் பெறுவது. அதனால்தான் துளிர்த்து கொண்டே இருக்குது ஜாதி இந்த மண்ணில். மற்றபடி சாதி ஒழிக்க தந்தா எப்போதே ஒழிச்சிருக்கலாம்.
மனிதனா பிறந்தவன்ல எவன் உயர்ந்த சாதி எவன் தாழ்ந்த சாதி யாருமே கிடையாது. மீண்டும் மீண்டும் சலுகைக்காக சாதி ரீதியாக அனுதாபத்தை உண்டாக்கி அடுத்தவனை தனக்கு ஆதரவா மாத்துறீங்க பாருங்க. அதனாலதான் சாதி. ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்துல தலித் மக்களுக்காக நாங்க என்ன பண்ணோம்? ஏயா நீ பண்ணது சரி கிடையாது, நாங்க தான் நல்லா பண்ணோம். இல்ல இப்ப புதுசா வந்திருக்கோம், நாங்க தான் நல்லா பண்றோம். நாங்க தான் 8 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம். என்னவோ தலித் அமைச்சர் பதவி கொடுத்தது பிச்சை போட்டது மாதிரி நினைக்கிறாங்களா, இல்ல பிரதிநிதித்துவம் படுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்களா, இல்ல பச்சாதாபம் பட்டு ஆஹா தலித்துகளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. மொத்தத்துல தலித்துகளுக்கு நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு மல்லு கட்டுறது மட்டும்தான் இன்னைக்கு சட்டப்பேரவை நடந்தது. சரி, நம்ம பேச வந்த விஷயத்துக்கு போயிடுவோமா? முதல்ல சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்காரங்க பேசுகின்ற பொழுது அமைதியா இருக்கின்றார். அதுக்கு எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்றால் லைட் வெயிட்டா எடுத்துங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அப்படியே கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற. எப்படி அது அவங்க சொல்லுகின்ற வார்த்தை காயப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ஜாலியா எடுத்துட்டு போக முடியும்? எதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் எழுந்திருக்கின்றார். எழுந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பட்டியலிடுகின்றார். ஏன்னா பழங்குடியின மக்களை பொறுத்த வரைக்கும் ஜவ்வாது மலையில எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கான நலத்திட்டங்களை அதிமுக எவ்வளவு பண்ணிச்சு, இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்கிறது, என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லெட்டர் பேட்ல வச்சுக்கிட்டு படிக்கிறார். அப்போ அவை முன்னவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் எழுந்திருக்கின்றார். எழுந்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆளு மாறிட்டாரு, இடமும் மாறிட்டாரு, ஆனா லெட்டர் பேடில் இருக்கின்ற படம் தான் மாறல அப்படிங்கிற. உடனே அதிமுக இருக்கிறவங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஏன்னா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியில அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருந்தனால அவருடைய லெட்டர் பேடை இன்னும் கூட பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக வேஸ்டா தூக்கி போட்டலாமா? அதனால அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பயன்படுத்தின லெட்டர் பேட்ல ஓபிஎஸ் படம் இருந்துச்சான். இபிஎஸ் படம் தானே இருக்கணும், ஏன் ஓபிஎஸ் படம் இருக்குது? எந்த அணியிலிருந்து எங்க தாவி இருக்கார் பாரு அப்படின்னு செங்கோட்டையன் சுட்டி காட்டுகின்றார். இப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களாவது பதில் சொல்லணும், இல்ல எடப்பாடி பழனிசாமியாவது பதில் சொல்லணும். இப்ப அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுந்து என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நாங்க எங்க வேணாலும் இருப்போம், ஆனா இன்னைக்கு எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் விவாதம் வேணாம், இதுக்கெல்லாம் விளக்க வேணாம், அப்படியே ஜாலியா எடுத்துங்க, லைட் வெயிட்டா எடுத்துங்க. சரி, அதே செங்கோட்டையனை பார்த்து நம்ம கேள்வி கேட்டா, ஏயா நீ அணி மாறிட்ட, உன் பாக்கெட்ல எதுக்கு அம்மா படம், யாரை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு கேட்பாங்களே இல்லையா? அதுக்கான வாய்ப்பு தரணுமா இல்லையா? ஆனா சபாநாயகர் அதுக்கான வாய்ப்பு தரவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கட்சிக்காரங்க அதிகாரம் இருப்பதனால என்ன வேணாலும் சொல்லிடலாம், நம்ம ஜாலியா எடுத்துட்டு போலாமா? என்ன எப்படி சபாநாயகர் நடுநிலையாக இருந்தாருன்னு எடுத்துக்க முடியும்? சரி, இரண்டாவது, நேபாளத்துல பேரழிவு நடந்து போச்சு. இந்த பேரழிவு நடந்து போன விஷயம் தொடர்பாக அதிமுக, திமுக, பாமக என்ற பல கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, சபாநாயகர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் நேபாள பேரழிவு தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததுனால தானே நேபாள விஷயத்தையே நம்ம பேசுறோம் சட்டமன்றத்தில். அப்போ யாரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்களோ அவங்கள தானே முதல்ல பேச வைக்கணும். ஆனா சபாநாயகர் என்ன பண்ணார் தெரியுமா? ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரை எழுந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது எந்த விதத்தில் நியாயம்? எதிர்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காங்க, முதல்ல எதிர்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தொடங்கி வைக்கணும். ரெண்டாவது, பெரிய கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காரு, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் எந்த கட்சி எல்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களோ அதையெல்லாம் சொல்லணும். சொன்ன பிறகு ஆளுங்கட்சியானது அந்த விஷயத்தை காதுல வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சியினுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதில் அளிக்கணும். ஆனா அதெல்லாம் கிடையாதான். நேபாளத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி அமைச்சர் விளக்கம் அளிச்சுடுவாரா? அதுக்கப்புறம் கவன ஈர்ப்பு தீர்மானம் எதிர்கட்சிகள் கொண்டு வந்தார்கள், அதற்காக அமைச்சர் பெருமக்கள் விளக்கம் அளித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். மரபைய மாத்திட்டாரு. முதல்ல கவன ஈர்ப்பு தீர்மானம் யார் கொண்டு வந்தது, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் என்ன இருந்தது, இப்போ அமைச்சர் பெருமக்களும் சரி இந்த அரசாங்கமும் அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அதுதான் மரபு. ஆனா அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தது தொடர்பாக நம்ம பேசணுமா? இது எந்த அளவுக்கு லாஜிக்கு? எதிர்கட்சிகள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னே தெரியாது, அப்புறம் எப்படி அமைச்சர் பெருமக்கள் பதில் அளிப்பாங்க? அதனால எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கவே இல்லை. அதிமுக, திமுக, பாமக 3 பேரும் ஒன்னா எழுந்துட்டாங்க, சபையை நடத்தவே விடல. கடைசியில அவை முன்னவரை பொறுத்த வரைக்கும்
உங்க முடிவை மாத்துங்க அப்படின்ட்டாரு. யாரு? நம்ம செங்கோட்டைய. ஏன்னா அவ்வளோ அமளி துமளி நேரலையில போயிட்டே இருக்குது. அதாவது அவை மரபை மாற்றலாம் என்று கடந்த காலத்தில் இருக்கின்ற அவை முன்னவர் துரைமுருகன் சொல்லியிருக்கிறாராம். சொன்னா என்ன, எப்பயாவது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த பிறகு அமைச்சர் பேசிட்ட பிறகு எதிர்கட்சிகள் பேசுவாங்களா? அதுக்கான முன் உதாரணம் இருக்கா? அதை காட்டு. ஏற்கனவே அவையினுடைய மரபை மாற்றக்கூடாது, அதுக்கு ஆதாரம் இருந்தா கடந்த காலத்தில் அதை காட்டணும். அதுக்கு காட்டவே இல்லை. பிறகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து நேபாளத்தில் நடந்த பேரழிவை பற்றி பேசலாம்னு நினைச்சார். கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்களே வந்து அப்புறம் பேரவைத் தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டார், இந்த பாருங்க அவங்களே வந்து தீர்மானத்தை பற்றி பேசட்டும், அதற்கு பிறகு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டார். ஸோ தன்னுடைய உரிமையை நிலைநாட்டும் விதமாக மரபை மாற்றின நம்முடைய சபாநாயகரை மண்டியிட வச்சாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் சபாநாயகரை விமர்சனம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க தனிப்பட்ட முறையில் தாங்க விமர்சனம் பண்ணக்கூடாது, சட்டப்பேரவையில் நேரில் வந்துச்சு. சபாநாயகர் மரபை மாற்றுறதும் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துனதும் பிறகு சபாநாயகர் தன்னுடைய முடிவை மாற்றினதும் அப்படியே நேரலையில் இருக்குது, சபை குறிப்பில் இருக்குது. அது ஒன்றும் நீக்கில்ல. அதனால நம்ம பேசலாம், சபாநாயகரை விமர்சனம் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் எப்போதும் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் துறை சார்ந்த மானிய கோரிக்கை வருகின்ற போது அதன் மீது அமைச்சர் சில கருத்துக்களை தெரிவிப்பார். அதற்கு பிறகு இந்த துறை ரீதியான விவாதத்தில் எதிர்கட்சிகளோ இல்ல ஆளுங்கட்சியோ வந்து அவங்களுக்கு தோன்றின கருத்துக்களை தெரிவிப்பாங்க. குறிப்பா இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் மற்றும் தலித்து மற்றும் பழங்குடியர் இது தொடர்பான மானிய கோரிக்கையானது இன்னைக்கு. அப்போ கடந்த ஆட்சி காலத்தில் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் பேசுவாங்க. அப்புறம் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் விளக்கம் அளிப்பாங்க. கடைசியில தான் அந்த துறை சார்ந்த அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் சபாநாயகர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக உங்க துறை சார்ந்த அறிவிப்புகள் என்ன இருக்குதோ அதை முதல்ல அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. முதல்ல மானிய கோரிக்கை என்ன, எதிர்கட்சிகள் மானிய கோரிக்கை மீது என்ன வந்து பேசுறாங்க, பிறகு அமைச்சர் எதை உள்வாங்கிக்கிறாரு, அப்படி உள்வாங்கி கொண்டு வந்து புதிய அறிவிப்புகளை கடைசியில் வெளியிடணும். இதுதான் மரபு. ஆனா சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் எப்ப மானிய கோரிக்கை தொடர்பாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி பேசிடுறாங்க. ஆனா புதிய அறிவிப்பு வெளியிடுகின்ற தருணத்தில் லேட் ஆகி போகுது. புதிய அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாம போகுது. அதனால இந்த அரசாங்கமானது புதிய அறிவிப்பு என்ன கொண்டு வந்திருக்குது அந்த மக்களுக்காக அப்படின்றது தெரியாமையே போயிடுது. இப்போ புதிய அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க, டைப் பண்ணி சபாநாயகருக்கும் கொடுத்துருவாங்க. அது அவை குறிப்பில் ஏறிடும், திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் புதுசா அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் என்ன இருக்குது என்று மக்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்ப சட்டமன்றத்தில் படிச்சா தானே தெரியும். அதனால சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் மரபை மாத்தி புதிய அறிவிப்புகள் என்னவோ அந்த துறை சார்ந்த விஷயங்கள் அதை முதல்ல படிச்சிருங்க. அப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் பாரியா, தமிழக வெற்றி கழகமானது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில வந்து புதிய அறிவிப்புகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க, புதிய திட்டங்களை இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி சிறுபான்மை நலத்துறையில அவங்க என்ன புதிய அறிவிப்புகள், அப்போ வந்து மக்களுக்கு அது போய் சேர்ந்துடும். ஆனா மானிய கோரிக்கை மீது பேசக்கூடிய எதிர்கட்சிகளும் அமைச்சர் பெருமக்களும் பேசுறது, பேசினா பேசாட்டா போ, சட்டமன்றத்தில் என்னுடைய அறிவிப்பை வெளியிட்டுட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இங்க நீண்டுகிட்டே இருக்குது. அதனால இன்னைக்கு அவை மரபை மீறி நம்ம சபாநாயகர் அவர்கள் இந்த 3 விஷயத்தை முன்னெடுத்தார். ஒன்னு, அதிமுகவினர் கலாய்ச்சதுக்கு அதிமுகவினர் பேசுறதுக்கு அனுமதி அளிக்கல. ரெண்டாவது வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துகிற போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முதல்ல எடுத்துக்கணும். மூன்றாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் துறை சார்ந்த அறிவிப்புகள் கடைசியில தான் இருக்கும். ஆனா புதுசா இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல அறிவிச்சுங்க, அதுக்கப்புறம் துறை சார்ந்த விவாதம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல இன்னைக்கு தலித் சமுதாயத்துக்கு யாரு நல்லது பண்ணதுன்னு சொல்லிவிட்டு சட்டப்பேரவையை காலையில 11 மணிலிருந்து இந்த வீடியோ பேசுற 2:30 மணி வரைக்கும் சும்மா அடி தடி தான், நீயா நானா பாத்துலாமா அப்படின்னு தான். ஆனா ஓபிசிகளுக்கு இந்த அளவுக்கு சண்டை போடுறாங்களா இவங்க, நாங்க தான் ஓபிசிகளுக்கு இவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு எவனா ஒருத்த சண்டை போடுறானா அப்படின்றது அடுத்து பார்த்துட்டு வந்து அதை நான் வீடியோவை முடிஞ்சா நாளைக்கு தரேன், இல்லைனா இன்னைக்கு விட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இந்து மதத்துக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஓபிசிகளுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா சிறுபான்மையினருக்கும் பட்டியலினத்தவருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாற்று மதத்தினருக்கும் என்ன பண்ணிருக்கோன்றத பத்தி பெருசா பேசுவாங்க. நாங்க தான் செஞ்சோம், அவங்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் என்பதற்காக அப்படியே மெனக்கிடுவாங்க. ஏன்னா அவங்கள சாதி ரீதியாக ஒன்றிணைந்து ஓட்டு போடுவாங்களாம் கும்பலா.
ஆனா ஓபிசிகளை பொறுத்த வரைக்கும் நீ எம்பிசியா பிசியா அப்படின்னு கேட்டு பிரிந்து நிப்பானா. அதனால ஓபிசிகளை பற்றி பெருமையா பேசுறாங்களா இல்ல ஓபிசிகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன கொண்டு வந்திருக்கிறது, இரண்டாவது திமுக என்ன பண்ணிருக்குது, அதிமுக என்ன பண்ணிருக்குது, இனிமே தான் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு உங்களுக்கு கொண்டு வந்து செய்தியை சேர்க்கிற. மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் தகுதிக்கு மீறிய சலுகைகள் சோம்பேறி ஆக்கும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதுதான் முன்னாடி பேசியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.